ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகுந்த வீடு சேனல். நான் உங்கள் நிவேதா. இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, பிரெக்னன்சி கிட்ல ஃபெயிண்ட் லைன், செகண்ட் லைனு ஃபெயிண்ட் லைனா வந்தா என்ன பண்ணலாம், நீங்க அது பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கலாமா, நெகட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கலாமா, அந்த லைனோட திக்னஸ் எவ்வளோ இருக்கணும், எப்படி இருந்தா அது பாசிட்டிவ், எப்படி இருந்தா அது நெகட்டிவ், இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ லைட் லைன் வந்தும் பீரியட்ஸ் வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி உண்டா இல்லையா அப்படின்றதே பெரிய டவுட்டாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க. என் ஃபோன் நம்பர் வேணும்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ கம்யூனிட்டி போஸ்டில் நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபரும் பேசின வாட்ஸ்அப் சேட்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ அவ்வளோவா போஸ்ட் போடுறதில்ல. போஸ்ட் போட்டால் கால்ஸ் கண்டினியூஸாக வருது, மெயின்டைன் பண்ண முடியாதனால போஸ்ட் போடுறதில்ல. ஸோ போஸ்ட் ஓகே, உங்களுக்கு ப்ரெக்னன்சி கிட்டு செக் பண்ணுறப்ப செகண்ட் லைன் ரொம்ப லைட்டாக தெரியுதா, அதாவது நல்லா உத்து பார்த்தா வந்து தெரியுது சிஸ்டர், ஃபோட்டோவில் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சிம்பிளான ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி கிட்ட ஃபோட்டோ எடுத்தால் செகண்ட் லைனு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியணும். ஸோ அதுதான் பாசிட்டிவ். ஸோ நல்லா உத்து பார்த்தா தெரியுது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணணும். நீங்கள் எடுக்கிற டைமிங் ரொம்ப முக்கியம். டைமிங் முக்கியம், டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகணும், அது ப்ரெக்னன்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் உங்களோட ஃப்ரம் பீரியட் டேட்ல இருந்து 40th டே செக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கிளியரான இது தெரியும். ஸோ 40th டே செக் பண்ணுறதுக்கு முன்னாடி 30th டே 35th டேலே வந்து எனக்கு இப்படி தெரியுது, இதை நான் கன்சிடர் பண்ணிக்கலாமா அப்படின்னா நீங்கள் 1 வீக் கழிச்சு செக் பண்ணால் உங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவாட்டு தெளிவாக கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் பண்ணுற டைமிங்கும் பண்ணுற டேட்டும் ரொம்ப முக்கியம். சரி, டைமிங் அப்படின்னா எந்த டைமிங் செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி மார்னிங் ஃபர்ஸ்ட் யூரின்ல செக் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இயர்லி மார்னிங் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் தெரியும். விடிய காலம் பிரம்ம முகூர்த்தத்தில் 4:30 to 6 o'clock நீங்கள் எந்திரிச்சோனே, அதாவது 4 to 6ன்னு சொல்லுவாங்க. ஸோ 4 to 6 நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் தெரியும். இதில் என்னன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் 4 hour to 3 hour யூரின் போகாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த ஹச்சிசிஜியோட ஹார்மோனோட லெவல் இன்க்ரீஸ் ஆகி அதோட ரிஃப்ளெக்ஷன் பாசிட்டிவா நெகட்டிவான்றது தெளிவாக உங்களுக்கு தெரியுது. ஸோ இதுதான் கான்செப்ட். எனக்கு 45 நாள் ஆயிடுச்சு சிஸ்டர், 53 நாள் ஆயிடுச்சு, நான் இப்படி செக் பண்ணாலும் எனக்கு லைன் தெரியுது, இது நான் பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கிறதா நெகட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கிறதா எனக்கு தெரியல அப்படின்னா, இப்போ கொஞ்சம் ஓரளவு டார்க்காக இருக்குது, ஃபோட்டோலையும் தெரியுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வெயிட் பண்ணலாம். உடனே ஹாஸ்பிட்டல் போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பிளட் டெஸ்ட் எடுங்க. பிளட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி கிளியராக தெரிஞ்சிடும். ஸோ பிளட் டெஸ்ட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 150 200ன்னு அப்படி இருக்கும். ஸோ மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே இருக்கணும். ஒரு சில சிஸ்டர்ஸ் கேட்குறாங்க, எனக்கு 6 இருக்குது, எனக்கு கன்ஃபார்ம் ஆகுமா, 45 நாள் ஆச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி தான் அதை சொல்ல முடியும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியும். ஏன்னா 3 நாளைக்கு ஒரு டைம் ஹச்சிசிஜியோட ஹார்மோனோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த அளவு இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த அளவு உங்களுக்கு பாசிட்டிவ் கிட்டு ரிஃப்ளெக்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் எடுக்கிற டேட்டில் வேல்யூ அதிகமாக வந்தால் தான் அது பாசிட்டிவ். சரி, ஓகே, எனக்கு வந்து ஃபெயிண்ட் லைன் நல்லாவே இருக்குது, நான் அதை பாசிட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கதா நெகட்டிவ் கன்சிடர் பண்ணிக்கதான் ஒரு சில பேர் கேட்குறீங்க. பார்த்தாலே உங்களுக்கு அது பாசிட்டிவ்னு நல்லா தெரியுது, உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து பார்த்தாலுமே தெரியுது அப்படின்னா லைட்டாக ஃபெயிண்ட் லைனாகவே இருக்குது, ஃபர்ஸ்ட் கோடு வரைக்கும் செகண்ட் கோடு வந்து டார்க்காக தெரியல அப்படின்னா அது பாசிட்டிவ் தான், பயப்படணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலே உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுப்பாங்க, அதிலே உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க. இல்லைனாலும் ஒரு 10 days வெயிட் பண்ணுங்க, 1 week வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 1 week 10 daysல உங்களுக்கு அந்த ஹார்மோனோட லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் செகண்ட் லைனோட திக்னஸும் அப்படியே அதிகரிச்சுட்டே வரும். நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துக்கலாம், என்னோட பாய் பேபிக்கு பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் லைன் வந்து தெரியவே இல்லை, நெகட்டிவ் தான் காட்டுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி 40th டேல 30th டேவோ 5th டேவோ நான் செக் பண்ணியிருந்தேன். ஸோ செக் பண்ணப்போ எனக்கு ஃபுல்லாகவே நெகட்டிவ் தான் காட்டுச்சு. ஸோ நெகட்டிவ் நினச்சிட்டு சரி எதுக்காவது மிஸ் ஆகிருக்கும், நம்மளுக்கு சத்து இல்லாதனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் அசால்ட்டாக இருந்துட்டேன்.
அதுக்கப்புறமேலு பாத்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டல் நல்லா உத்து பார்த்தா லைட்டா ஒரு கோடு தெரிஞ்சிச்சு. ஆனா அது போட்டோல கூட தெரிய கிடையாது. சோ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வந்து நான் என்ன பண்ணேன், உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டேன். ஹாஸ்பிட்டல் போனதுக்கு பேபி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ நீங்க பயப்படணும் அவசியமே இல்லை. மறுபடியும் 42nd டேவும் செக் பண்ணேன். 42nd டேவும் வந்து அது வந்து நான் செக் பண்ணி பாக்குறப்ப வந்து எனக்கு நெகட்டிவ் தான் காட்டுனுச்சு. 2 வாட்டி நான் கிட்ல செக் பண்ணப்பவும் நெகட்டிவ் தான் காட்டுனுச்சு. அதுக்கப்புறம் நான் ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பேபி இருக்குன்றத கன்ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்க ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க, பொறுமையா இருங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸே வந்து உங்க பிரெக்னன்சியை அஃபெக்ட் பண்ணும். நீங்க ஃபர்ஸ்ட் நம்புங்க. உங்க வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்றது நீங்க நம்பினா மட்டும்தான் உங்க குழந்தை உங்களை நம்பி உங்க வயிற்றுக்கு வரும். அதுக்காக தான் சொல்றேன். ஸோ பி பாசிட்டிவ். எல்லாமே பாசிட்டிவா நினைங்க. கண்டிப்பா நம்ம கன்சீவ் ஆயிடுவோம், அடுத்த வருஷம் இந்நேரம் என் குழந்தை என் கையில இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புங்க. நீங்க நம்பினா மட்டும்தான் அது நடக்கும். நல்லதே நினைங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். கண்டிப்பா பாசிட்டிவ் வைப்ஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மற்றவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்ல கூட அப்படியே சொல்றீங்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு இந்த மாசமே கன்ஃபார்ம் ஆயிடும், வேணுமா பாருங்க, எனக்கு குட்டி முருகன் பிறப்பாரு, குட்டி வராகியம்மன் பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்க நம்பிக்கையா இருங்க, கட்டாயம் அது நடக்கும். ஸோ பாசிட்டிவ் வைப்பை எந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ணுமோ அந்த அளவு ஸ்ப்ரெட் பண்ணுங்க. உங்களுக்கும் கண்டிப்பா பாசிட்டிவ் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.